2 பேரும் ஒரே அலைவரிசையில் வந்தவங்க தான். 2 பேரும் ஒரே மாதிரி அவங்கவுங்க கையை ஊண்டி அவங்கவுங்க எந்திரிச்சவங்க தான். ஏன்னா சாட்டை படம் பார்த்துட்டு இன்ட்ரோல் பிளாக் அப்போது அண்ணன் தேம்பி அழுகிறாரு. என்னண்ணே அப்படின்னா, இல்லைடா எங்கேயோ கிடந்தோம், எங்கேயோ இருந்தோ வந்து இன்றைக்கி நம்ம 2 பேரும் திரையில் நிற்கிறோம், கை தட்டுறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் யார் கூடவோ போய் எங்கெங்கேயோ திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இப்படி இப்போ முதன்மை கதாபாத்திரத்தில் 2 பேர் நிற்கிற மாதிரி ஒரு படைப்பு வந்திருக்கு. அந்த படைப்பில் நடிக்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். அதை பார்த்து ஜனங்களும் கை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி தேம்பி அழுகிறாரு. அதுதான் எங்கள் 2 பேர்த்தையும் பிடிச்சி இறுக்கமாக்குச்சு. அதற்கப்புறம் அண்ணன் அப்படின்னா அண்ணன் தான். அதில் வந்து அண்ணன் புள்ளன்னா அண்ணன் மயந்தேன். அது வந்து ஆத்மார்த்த ரீதியாகவே அது ஆயிடுச்சு. அது வந்து அதே மாதிரி எழுதும்போதே இப்போ அண்ணன் நினச்சி எழுதுனேன்னா அவர் என்ன அலைவரிசையில் பேசுவார்னு எனக்கு தெரியும். அதில் தான் எழுதுவேன் நான். அதை ஒன்றும் முன்ன பின்ன மாற்றவே வேண்டாம். நம்ம எழுதுனது அவர் பேசினாலே அவர் விதத்தில் தான் இருக்கும். அது வந்து அது ஒரு சிலருக்கு தான் அது அமையும். இதே மாதிரி சசிக்கு எழுதுனா என்ன எழுதணும்னு தெரியும். சசி என்ன நடிப்பான், அவனுக்கு என்ன மாதிரி எழுதணும் அப்படின்றதும் தெரியும். அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. நம்ம எழுதும்போது அந்த அலைவரிசைக்குள்ளே வருவாங்க. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ்.